திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவம் கழியற வரும் யானை கடல் நாழ் மறவாமல் அழியாழுமல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகோ பலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற வாரத்தில் 48வது பாடலில் ரொம்ப அழகாக சொன்னார். தாரகை போலும் தலை தலை மாலை தழல் அற பூன் வீர எந்தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே என்பது போக, இந்த அடியார் யாருப்பா, இதில் யார் என்ற மாத்திரத்தில் இது யார் தெரியுமா? இது உத்தரகோச மங்கை இருக்குல்லையா, அந்த சிவராசதானி, அந்த ராஜா, அவருடைய அடியாராம்ப்பா அப்படின்னு உலகமெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கும் என்பது தன்னுடைய தவறு இருந்தால் கூட இறைவனுடைய பெருமை என்பது என்ன என்பதைத்தான் அந்த பாடலை சொன்னார். தான் எவ்வளவுதான் அது மானுடர்கள் உயிர்கள் தவறு செய்வது என் இயல்பு, ஆனால் இறைவனோ பெரும் கருணை, அவனுடைய கருணைக்கு அது இழுக்காகுமே என்பது போன்ற அருமையாக ஒன்றாக. இதை நம்ம சாதாரணமாக பார்த்தா, நம்ம குடும்பத்தில் ஒரு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்பா இப்போ கீழே ஒரு புத்தகம் கிடக்குது, அதை எடுத்து இது யாரோடது அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். 2 பிள்ளைங்க தான், தம்பி அண்ணன் 2 பேர் தான். இப்போ யாருடையது அப்படின்ன மாத்திரத்தில் இப்போது இளையவனுக்கு கொஞ்சம் கோபம். எப்போ பார்த்தாலும் அப்பா மூத்தவனையே கொஞ்சிறார், மூத்தவனுக்கே எல்லாம் செய்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம். உண்மையிலேயே அப்படி கிடையாது, உண்மையிலே அப்படி கிடையாது. ஏன்னா தகப்பனுடைய அன்பு என்பது எல்லாருக்கும் சமமாக தான் கிடைக்கும். நம்முடைய தன்மைகள், நாம் அப்படி தானே இருக்கிறோம், நம்முடைய தன்மைகள் அவளுக்கு மட்டும் நிறைய செஞ்சுக்கலாம், நமக்கு செய்யலையே அப்படின்றது போல். இங்கே இந்த புத்தகம் யாருடையதுன்னு கேட்ட மாத்திரத்தில் அது எல்லாம் உங்கள் செல்ல பிள்ளையோடது தான் அப்படின்னு இந்த பையன் சொல்லுவான் பாருங்க, உங்கள் செல்ல பிள்ளையோடது. அதுபோல் நான் தவறு செய்த போதும் அந்த முதல் பாட்டில் அழகாக சொன்னார். இந்த சீரடியான், யார் அடியான் என்னில் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சரி உன்னை பார்த்தாப்பா பழிப்பாங்க ஏன்னா உயிர்களாகிய நாம் தவறு என்பது எப்போவுமே செய்யக்கூடியது இயல்பு. அடுத்தடுத்து உலக விடயங்களோடு கூடி நின்று அதிலேயே ஆழ்ந்து நிற்றல் இதெல்லாம் இயல்பு. ஆனால் நீயோ ஒரு காலம் எங்களை விடாது எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது போல அங்கே அருமையாக இது பிரபஞ்ச வைராக்கியத்தில் அழகாக எடுத்து சொன்னார் 48வது பாடலில். இப்போ 49வது பாடல்லையே அழகாக அதை தொடர்ந்தே என்னை விட்டு விடாதே என்று சொன்ன அந்த மணிவாசக பெருந்தகையார் எப்பேற்பட்ட உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் என்பதையும் அங்கே சொன்ன மாணிக்க வாசக பெருந்தகையார் அடுத்த பாடலில் சொல்கிறார். அந்த அதாவது இது அந்தாதித்தோட தான். அந்தாதின்னா எழுத்துக்களில் மட்டும் இல்லை, பொருளாலும் தொடர்ச்சியாக வரக்கூடியதாக. இப்போ இறைவன் தன்னை விட்டமை அப்படின்றது எதனால அப்படின்னா, இந்த உலகத்தில் பற்றுக்கொண்டு அதில் உழண்டதால் தான். பிரபஞ்சமே பெரிது என்று இருக்கும் உயிர்கள், அதனால தானே துன்பம் வருது.
ஆனால் துன்பம் வரும்போது என்ன சொல்லுவோம்? இறைவன் என்னை கைவிட்டான் அப்படிம்போம் இல்லையா? இப்போ 48வது பாடல் அப்படி தான். இறைவன் தன்னை கைவிட்டமையால் அந்த அதுக்கு வரக்கூடிய பயன் இருக்கு பாருங்க, அதுக்கு காரணம் என்னது? உலகத்தின் மீது பற்று கொண்டது. அதை அந்த பாடலில் 48 சொன்னார். இப்போ அதை ஒட்டியே திரும்ப வர்றார். உலகத்தின் மீது பற்று இருக்கிறது, அப்போ அந்த பற்றை விட வேண்டும். ஆனால் மாணிக்கவாசகர் நம் பொருட்டா, அவருக்கு இல்லை, நம் பொருட்டாக சொல்கிறார் அடுத்த பாடலில். நான் உலகப்பற்றே இருந்தாலும் உலகத்திலே உழன்றாலும் அதுவும் உன்னுடைய செயல்தானே என்பது போல அப்படியே கொண்டு வர்றார். அதுக்கு என்ன மாதிரி அதை கொண்டு வர்றார் பாருங்க. சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெம் கரியின் உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர்ச்சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே. இதில் முதல் வரியில் சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை, அது வரைக்கும் ஒரு கமா படுக்குங்க. சீரும் பிழைப்பை சிரிப்பிப்பன் அப்படின்றார். சீரும் அப்படின்னா நாம் பிழை செய்த மாத்திரத்தில், தவறு செய்த மாத்திரத்தில், இங்கே சீறுதல் கோபம் கொள்ளுதல் அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல இறைவா என்னை விட்டு விடாதே என்று தான் ஒவ்வொரு பாடலையும் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்போ இதில் இந்த பாடலில் நிறைய தவறு நான் செய்கிறேன். தவறுனா என்ன? உலக போகத்தில் மூழ்கி இருத்தல் தான் இங்கே தவறு, உயிர்களாகிய நாம. ஆனால் அந்த இறைவன் தானே இந்த உலக போகத்தை நமக்கு கொடுத்து இந்த உலக போகத்திலே உழலச் செய்து கொண்டிருக்கிறான். இது இறை செயல்தானே. இந்த கருத்தை இதில் அப்படியே அழகா சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீ கொடுத்த வாழ்வு, நீதான் உடனா. இறைவன் எங்கே இருக்கிறான்? உயிர்களோடு கூடி இருக்கிறான், அத்துவித கலப்பாக இருக்கிறான், கூடி இருந்து செலுத்துகிறார். திருத்தாயியாக நின்று உலகத்தை நோக்கி செலுத்துகிறார், விடைக்கு ஈடாக செலுத்துகிறார். அப்போ என்னுடைய தவறு என்பது என் செயல் இல்லை, உன் செயலே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு வர்றார். ஏன்னா இன்றைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஏன் இப்படி நடந்துச்சுனே தெரியலையே, நான் ஏன் இப்படி செஞ்சேனே தெரியலையே, இது காரணமே புரியலையே, நான் அப்படி ஆளே இல்லையே, சட்டுன்னு இப்படி கோவப்பட்டுட்டேனே, சட்டுன்னு இந்த ஒரு செயலை செஞ்சுட்டேனே. நம்முடைய செயல் அல்ல, எல்லாம் இறை செயல். நாம் முதல்ல அப்படி தான் நினைக்கணும். இன்றைக்கு அது தவறோ சரியோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் இறை செயல். அவன்தான் நடத்துகிறான், நம்மை இப்படி அப்படின்னு நடத்துகிறான். இது நமக்கு புரியலை, அவ்வளோதான். இந்த பாட்டில் முதல்ல சீரும் பிழைப்பை சிரிப்பிப்பன். என் மேலே கோபப்பட்டேன்னா இப்படியெல்லாம் செய்கிறையே அப்படின்னு கோபப்பட்டேன்னா நானா செய்கிறேன்? எல்லாம் ஒன் செயல் தானே அப்படின்னு எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அடுத்த வார்த்தையும் சேர்த்து நம்ம எடுத்து பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. தொழும்பு, தொழும்பு என்றால் அடிமை முறைமை. தொழும்பன் அப்படின்னா அடிமை, தொழும்பு என்றால் அடிமை, அடிமையின் செயல். இப்போ இந்த இடத்துல முழுக்க முழுக்க இறைவனுக்கே அடிமை தொண்டு. இறைவனுடைய இறை செயலை தவிர வேறு எந்த ஒன்றையும் செய்யாத பக்குவம் பெற்ற ஆன்மா மாணிக்கவாசகர். அப்போ இந்த இடத்துல முழுக்க சொல்றார், இறைவனை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன். அதையும் என்ன எப்படி சொல்றார் பாருங்க, விரிப்பிப்பன். விரித்தல் அப்படின்னா செய்யும் செயலெல்லாம் உன் செயல் அப்படின்னு, எல்லாம் சிவப்பணியே. உயிர்களாகிய நாம இன்றைக்கு உடல் இறைவன் கொடுத்திருக்கிறார். எதற்காக? வினையை அனுபவிப்பதற்காக.
வினை அனுபவத்திலே ஆணவ மலம் ஒரு புறம் தேய்கிறது. இது நமக்கு தெரிய போகிறது இல்லை, நூல்கள் படித்தா ஓரளவுக்கு தெரியும். நூல்கள் மூலமாக தான் இதை நம்ம உணர்ந்துக்கிடுவோம். இப்போ நம் பொருட்டாக இங்கே மாணிக்க வாசகர் சொல்கிறார், தொழும்பையும் ஈசற்கு. தொழும்பு என்றால் என் செயல், இன்றைக்கு எனக்கு வரக்கூடிய செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உனக்காக உன் பொருட்டு செய்யக்கூடிய அடிமை தொழிமை. தொழும்பு என்றால் அடிமை. அப்போ உன் பொருட்டு செய்தலே, என் பொருட்டு இல்லை, எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு. எல்லாம் சிவப்பணியே, எனக்காக, என்னுடைய உடலுக்காக, என்னுடைய நலனுக்காக இல்லை, எல்லாம் சிவப்பணியே. எல்லாருமாங்க சிவப்பணி செய்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் அவங்க நல்லா இருக்கணும் தானே செய்கிறாங்க. இதில் சிவப்பணி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது இறைவன் முதலில் இவர்களை இப்படி உலகத்தை நோக்கி செய்ய வைத்து உலக மயக்கத்திலே உழல வைத்து அதன் பின்பாக ஐயோ இவ்வளோ காலம் இப்படி இருந்து எனக்கு அடுத்தடுத்து இப்படி வந்ததே அப்படின்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து எல்லாருக்கும் வரும். யாரும் இதில் தப்பிக்க முடியாது. ஒருவேளை இந்த பிறவியில் வரலைன்னா இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பிறவியில் வரும். உணர்ந்து செய்தல், அது சிலர் சின்ன வயசுலே செய்வாங்க, சிலர் வயதான பிறகு, இன்னும் சொல்லப்போனால் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி செய்கிறவங்கெல்லாம். எங்கள் ஆசிரியரே இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முந்தி தான் வகுப்புக்கு வந்து விளக்கத்தை கேட்டு அப்படியே வியந்து நின்று அந்த ஒரு 2 மாதத்துலேயே அவருடைய உயிர் பிரிந்து. அப்போ இறைவனுடைய திட்டம் என்ன? அந்த ஆன்மா கடைசி நேரத்தில் உணர வேண்டும். இப்போ அந்த உணர்விலேயே அடுத்த பிறவி வந்துடும். அடுத்த பிறவி, அப்போ அடுத்த பிறவி வரும்போதே இறைவனை உணர்ந்து அது செய்யும் செயலெல்லாம் சிவப்படியாகும். அவ்வளோதான். அப்போ முதல்ல செய்கிறதெல்லாம் உலக நன்மைன்னா நமக்காக, நாம் சாப்பிட்றோம், நாம் உடுத்துகிறோம், அப்படி இருக்கு இல்லையா, அந்த நிலை. அப்புறமேலு இந்த நம்மை சார்ந்தவர்கள், அதுவும் சிவ தொண்டர்கள், திருக்கோவில் வழிபாடு, இறை வழிபாடு, இதெல்லாம் செய்கிறது சிவப்பணி. அப்போ எல்லாம் இப்போ இந்த இடத்துல ரொம்ப தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன். விரித்தல் என்பது பரப்புதல். எல்லாமே எல்லாம் என் செயல் இல்லை, எல்லாம் சிவச்செயல், அவர் தான் செய்விக்கிறார் என்ற உணர்வோடு இன்றைக்கி இந்த உணர்வு வர ஆரம்பிச்சிட்டாலே மேலான நிலையை அடையலாம். இது முழுக்க இந்த பாட்டில் அப்படியே இறைவன் தனக்கொரு உடல் கொடுத்து உலகம் கொடுத்து உலக போகங்களை அனுபவிக்கும் அந்த காலத்தில் இறை நினைவையும் கொடுத்து, அதுவும் ஜாமி கொடுத்தா தான் நமக்கு வரும், நமக்கா வராது. அப்போ அந்த நேரத்திலேயும் இறை நினைவை கொடுத்து இறை வழிபாடு செய்யும் வகையையும் கொடுத்து. இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம், கோவிலுக்கு நம்ம இன்றைக்கி போகிறோன்னா எப்பா எவ்வளோ கஷ்டத்தில் வீட்டை விட்டு கிளம்பி அப்படி தான் போனேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா அமர உட்காந்து யோசிச்சு பாருங்க. கோவிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் வருதுன்னா அதையும் தவறாமல் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் வச்சு நீங்கள் பாருங்க, அப்போ தான் நமக்கு புரியும். அப்போ தவறாமல் ஒரு நாள் தவற மாட்டேன்ப்பா, என்ன பிரச்சனை இருந்தாலும் போட்டுட்டு ஓடிடுவேன். அப்போ மனதிற்குள்ள அந்த ஆர்வத்தை கொடுத்த இறைவன், உடம்பில் வலிமையை கொடுத்த இறைவன், நேரத்தை கொடுத்த இறைவன். அங்கே கோவிலுக்கு போனால் ஒரு நேரம் வேணும் இல்லையா? இப்போ காலையில் 7 மணினா 7 மணிக்கு நீங்கள் கிளாஸில் உட்காரணும்னா வீட்டில் அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவேன். நம்ம சும்மா இருக்கலை, வீட்டில் எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். இல்லை இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் கேட்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு 7:30 பிறகு அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறுத்திட்டு தான் இங்கிட்டு வர முடியும். அப்போ மனதின் எண்ணங்களை உருவாக்கியதும் இறைவன், அதற்குரிய நேரம் காலம் உடல் வலிவு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது இறைவன். இதில் நம்ம பங்கு எங்கெங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள். இதை அப்படியே இதோடு வச்சு பார்க்கணும். இன்றைக்கு இந்த உலக சார்புன இந்த உடம்போடு கூடி இருக்கும் காலத்தில் இறைவனை நினைந்தல் போற்றுதல், இதெல்லாம் சரியை. நினைத்தல், போற்றுதல், இறை வழிபாடு செய்தல்,
கோவிலுக்கு போதல் எல்லாமே சரியை. அப்படி சரியை தொண்டு செய்தால் ஒழிய கிரியைக்குள்ளே வர முடியாது. கிரியை தொண்டில் நிறைவு பெற்றால் ஒழிய யோகத்துக்குள்ளே வர முடியாது. அப்போ சுவாமி நம்மளை எவ்வளோ ஒரு படிமுறையில் கொண்டு வர்றார், அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றார். மனதிற்குள்ள எண்ணத்தை வரவழைக்கிறதும் அவரே. இந்த ஆன்மா இப்போ ஒரு இறை நினைவு, இறை சிந்தை வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்றார். இத்தனையும் செய்யும் இறைவன். ஆனால் நாம் யாரை சொல்கிறோம்? நம்மையே மேம்படுத்தி சொல்லி கொண்டு இருக்கிறோம். இங்கே மாணிக்க வாசகர் நம் பொருட்டாக இதை இங்கே அருமையாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள். தொழும்பையும் ஈசற்கு, தொழும்பையும் ஈசற்கென்ற விரிப்பிப்பன் அப்படின்றது. அடியேன் செய்யக்கூடிய எல்லா பணிகளும் அத்தனையும் சிவப்பணியே என்பது போல இங்கே சொல்லி, அப்படி செய்தாலும் ஒரு சிலர் இப்போ சிவத்தொண்டுனா என்னது, சிவத்தொண்டு இல்லை, சாமியே கும்பிடாதவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அவங்களாம் நல்லா தானங்க இருக்காங்க, நாம் தானங்க இவ்வளோ கும்பிட்டு கஷ்டப்படுறோன்ற வார்த்தைகள்லாம் நம்மகிட்ட உண்டு. ஆனால் சைவ சித்தாந்தத்துக்கு வந்த பிறகு அந்த வார்த்தைகள், அந்த எண்ணங்களெல்லாம் எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கும். ஏன்னா இறைவன் வந்து எல்லா காரியத்திற்கும் உடனே அந்த பயன் என்பதை கூட்டி வைக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் செய்யும் செயலிலும் சில செயல்கள் நன்மையாக, சில செயல்கள் தீமையாக, இறை வழிபாடே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நல்ல இறை வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்களுக்கு அவங்க வந்து கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பாங்க. இதை நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம். ஒரு அடியார், பழுத்த அடியார், கோயில்பட்டி அடியார் தான். அவர் சொன்னார், அம்மா அவர்கிட்ட உதவி கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது, பெரிய ஆள், ஆனாலும் எங்களுடைய சூழல் கண்டிப்பாக கேட்க வேண்டிய நிலையில் நாங்கள் போய் கேட்டோம். ஆனால் இவர் இப்படி கொடுப்பாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவ்வளவு நாங்கள் கேட்டதுக்கு மேலே அள்ளி அள்ளி கொடுத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். மறக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அடியாருக்கு செய்வது ஆண்டவனுக்கு செய்வது. அவங்க சாமி கும்பிட்றதோ அந்த கோவில் காரியம் செய்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் அடியார்கள் வந்து கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக அது கேட்டதுக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்னா அதுவும் ஈசன் செயல் தானே, அதுவும் சிவப்பணி தானே. இது கூட நம்ம புத்திபூர்வம் அபுத்திபூர்வம்னு எடுத்துக்கலாம். புத்திபூர்வமாக செய்தாலும் அபுத்திபூர்வமாக செய்தாலும் பலன் உண்டு, அவ்வளோதான். இந்த 2 வரியில் ரொம்ப அருமையாக மாணிக்க வாசகர் நம் போன்றவர்களுக்காக சொல்லப்பட்டது. சிரிப்பிப்ப சீரும் பிழைப்பையும் சிரிப்பிப்பன், தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன். இன்றைக்கு என்னுடைய செயல்களெல்லாம் உன்னுடைய செயலே. அப்போ எனக்கு ஒரு துன்பம் வந்தது என்றால் அது உன்னால் தான், உன்னுடைய குற்றம் தான், என்னுடைய குற்றம் இல்லை. இதை நான் உலகறிய சொல்லுவேன் அப்படின்னு சொல்வது போல் ஒரு மிரட்டல் விடுறார். போன தடவை ஒன்று சொன்னார் இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டார், என்னை மட்டும் கூப்பிடலை என்பது போல். அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல, அண்ணனுக்கு கொடுத்துருக்கிறார், எனக்கு கொடுக்கலன்னு ஒரு சின்ன பிள்ளை சொன்னது போல் இப்போ அதை தொடர்ந்து வந்த இந்த பாடல்லையும் சீரும் பிழைப்பை சிரிப்பிப்பன், அது அப்படியே சிரிப்பன் கிடையாது, சிரிப்பிப்பன். எல்லார்ட்டையும் சொல்லி நகையாட வைப்பேன். ஏனென்றால் எல்லா செயலும் தொழும்பையும் ஈசற்கென்று விரிப்பிப்பன், எல்லாம் உன் செயல் அப்படின்றத அங்கே சொல்லி, என்ன போய் நீ விட்டுருவியா, என்னை விடுதி கண்டாய், என்ன போய் விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு விடின் அப்படி விட்டேன்னா அடுத்து வர்ற அருமையான ஒன்று. அதாவது செய்யுள் இலக்கணத்தில் பழிப்பது போலும் புகழ்தல், வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிம்பாங்க. அதாவது பழித்தல், இழிவாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலேயே புகழுவாங்க. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திரு பாச்சிலாச்சிராமம் என்ற தலத்திற்கு வந்தபோது அங்குள்ள இறைவனிடம், இவர் எங்கே போனாலும் பணம் தான் கேட்பார். ஏன்னா இவர் செய்கிற தொண்டு என்னன்னு சாமிக்கு தெரியும்.
அடியார்களுக்கு அமுதிடுதல் அப்படின்றது. அப்போ அதற்குரிய பணத்தை கேட்குறார். அப்போ சாமி எப்போவுமே உடனே கொடுக்க மாட்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பொறுத்த மட்டும் உடனே கொடுக்க மாட்டார். இவர் கூட கொஞ்ச நேரம் பாடிக்கிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு விடுவார். அப்போ தான் அவர் சொல்வார், இவர் அல்லாது பிரான் இல்லையோ, இவர் இல்லைன்னா ஆளே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அப்படி வைப்பார். இவர் அல்லாத பிரான் இல்லையோ அப்படிம்பார். அதனுடைய பொருள் இவர் இல்லைன்னா ஆள் இல்லை அப்படி இல்லை, இவர் அல்லாது பிரான் இல்லை, கொடுப்பதற்கு இவரை தவிர ஆள் கிடையாது, இவர்தான் கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி அருமையாக அதை சொல்லப்பட்டது. இந்த இடத்துலையும் விடின் என்னை விட்டுருவியாப்பா, விட்டேனா அப்படின்னு ஒரு கண்டிஷன் மேல் மாதிரி போடுறார். போட்டுட்டு இறைவனை பற்றி இங்கே சொல்ல வர்றார். இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க, வெம் கரியின் உரிப்பிச்சன், அதாவது இறைவனுடைய பேராற்றல் அட்ட வீரச் செயல்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் இங்கே பட்டியல் போடுறார். வெண்கரியின் உரிப்பிச்சன், தருகாவனத்து ரிஷிகள் அவர்கள் அறியாமை, இது மந்திரங்களே போதும், மந்திரங்கள் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குதே, எனதுக்கு சாமி அப்படின்னு இருந்தாங்க. இவர்களுடைய அறியாமை ஆணவம் அதை நீக்குவதற்காக வந்த இறைவன். அப்படி வந்தபோது தான் அந்த தருகாவனத்து ரிஷிகள் வந்த இறைவன் விஷாடன கோலத்தில் வந்தார். ஆனால் அவர்கள் உணரவில்லை. ஆனால் பத்தினிமார்கள் உணர்ந்து விட்டார்கள். வந்தவன் இறைவன் என்று உணர்ந்தார். இறைவன் பின்னாலேயே சென்றார்கள். கோபம் கொண்ட முனிவர்கள் இங்கே அதற்குரிய மந்திரம், அதாவது ஒரு எதிரியை அழிக்க வேண்டுமென்றால் அதற்குரிய மந்திரம், அதற்குரிய சமித்துக்கள் எல்லாம் செய்து அதிலிருந்து பொருளை வெளிப்பட வைப்பார்கள். அப்படி வெளிப்பட்ட பொருள் என்ன என்றால் மதம் கொண்ட ஒரு யானை, ஆண் யானை, அதான் வெம்கரி. கொடுமையான மதம் கொண்ட கரி என்றால் ஆண் யானை. வெம்கரி இறைவனை நோக்கி செலுத்துகிறார்கள். செலுத்திய மாத்திரத்திலே இறைவன் மத்தகத்திலே மிதித்து, அந்த யானையை மத்தகத்திலே மிதித்து உரித்து பொறுத்து கொண்டார். இப்போ யானையை உரிச்ச மாத்திரத்தில் அந்த சதை, அந்த தோல், இரத்தமும் நெனமுமா சதையுமா இருக்கும். அப்போ அந்த உரிச்ச மாத்திரத்தில் இரத்தமும் சதையுமா இருக்கு பாருங்க, அந்த பகுதி உடனடியாக யார் பொருத்துகிறார்களோ அவர்கள் மரணம் அடைவார்கள் என்பது இன்றைக்கும் சயின்டிஃபிக்கல் ஒரு உண்மையாக உள்ளது. யானையுடைய அந்த பச்சை பசுமையான தோல், இரத்த நெனக்கசிவோடு உள்ள தோல், அது உடனடியாக இருக்கும். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன்? பிறப்பு இறப்பு இலி இல்லாதவன் அப்படின்றது. அந்த தோல் அவ்வளோ வெப்பம், கட்டுமையான வெப்பம் கொண்டதாக இருக்குமா? இறைவனுடைய பேராற்றல் இங்கே வெளிப்படுகிறது. தப்போத்த எங்கோரனையின் ஈருரி தோல் புறங்காடரங்க நடமாடவல்லாய். அப்பர் பெருமான் மிக அழகாக அதை சொல்வார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். வெம்கரியின் உரிப்பிச்சன், அப்படியே உரித்து போர்வையாக போர்த்து கொண்ட தன்மை. பிச்சன் என்ற மாத்திரத்தில் அப்பா உரிச்சு போர்த்துக்கிட்ட பிச்சன்பா, பித்தன் என்பது தான் பைத்தியக்காரன் சொல்ல, பைத்தியக்காரத்தனமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல இங்கே சொல்லி உண்மையிலே அது அல்ல பொருள். அதுதான் இகழ்வது போல புகழ், பேர்பட்ட பலசாலி, பேராற்றல் என்று சொல்வது போல உரிப்பிச்சன். தோல் உடைப்பிச்சன், தோல் அந்த அதில் இப்படி செஞ்சும் கூட இவங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இந்த தார்காவனத்து ரிஷிகள் வேதங்களை நன்றாக அறிந்திருக்கிறார்கள், வேத மந்திரங்களை அறிந்திருக்கிறார். இந்த வேத மந்திரத்தின் சொரூபம்தானே இறைவனுடைய உருவம். வந்தது இறைவன் தெரியல, அவனுடைய உருவம் எது? மந்திர திருமேனி. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லி வெளியே வர்ற பொருள் மந்திர திருமேனியாக முன்பாக நிற்கும் இவனையும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறியல். அவ்வளோ இதனுடைய நுணுக்கமான பொருள் அதுதான்.
இறைவனுடைய மேனி, திருமேனி என்றால் மந்திர திருமேனி. இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த வேதத்தில் உள்ள மந்திரத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மந்திரங்கள் இதை அழிக்கும் ஆற்றல் உடையதா? இல்லை. அதில் வெளிப்பட்ட அந்த யானையை அழிக்க முடியலை. அடுத்து புலி, கருமான் 2 வந்தது. புலி தோலை இடையில் ஏற்றுக்கொண்டு அந்த கருமானை உத்தரியமாக போட்டு எடுத்துக்கொண்ட இறைவன். அதான் தோல் உடை பிச்சன். தோல் உடை பிச்சன் 2வது. அடுத்து 3வது நஞ்சூன் பிச்சன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட, கடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த நஞ்சு, அந்த பாம்பு, அந்த பாம்பின் வாயிலிருந்து வெளிப்பட்ட நஞ்சு, 2 நஞ்சு. ஆலம் ஆலம் ஆல ஆலம் ஆலாலம் என்பதாக. அப்போ நஞ்சு, அதிலிருந்து வெளிப்பட்ட நஞ்சு கொடுமையான தகிக்கக்கூடிய நெருப்பு போன்றது. அப்படியே இறைவன் தான் ஏற்றுக்கொண்ட தன்மை. இது பேராற்றல். நஞ்சு ஊன் பிச்சன். அடுத்து சொல்றாரு, பெருளி காலத்திலே எல்லா படைக்கப்பட்ட பொருள் அத்தனையும் ஒடுங்கும் நேரம். அதான் பெருளி காலம் என்பது. எல்லாம் ஒடுங்கக்கூடிய நேரம். அது ஒடுங்குற இடம் எதுன்னா சுடுகாடு. அந்த சுடுகாட்டையே தனக்கு இடமாக கொண்டு எல்லாத்தையும் சுவாமி ஒடுக்கிறார் இங்கிருந்து. அது பெருளிக்குத்து, ஊழிக்குத்து, சம்ஹார தாண்டவம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எல்லாவற்றையும் ஒடுக்கும் இறைவன் இவனே. இதுவும் இறைவனுடைய பேராற்றல் என்பதை இங்கே சொல்லக்கூடியதாக. இவன் மட்டும் இது இறைவனுடைய பெருமை, அவனுடைய புகழ், இதையெல்லாம் இங்கே சொல்லக்கூடியதாக இங்கே இருக்கிறது. நஞ்சூன் பிச்சன், ஊச்சுடுகாட்டு எரிப்பிச்சன். இவ்வளோத்தையும் சொல்லிட்டு வெங்கரியின் ஒரு பிச்சன், தோளுடை பிச்சன், நஞ்சூன் பிச்சன், ஊர்ச்சுடுகாட்டு எரிப்பிச்சன், இவ்வளவும் சொல்லிட்டு இதிலெல்லாம் அவருடைய பேராற்றல் வெளிப்படுகிறது. இது மட்டும் இல்லை, என்னையும் ஆளுடை பிச்சன். ஏன்னா வரியில் சொன்னார், இன்றைக்கு உடல் கொடுத்து இந்த உடல் மூலமாக உலகத்தில் எம்மை நடத்தும் இந்த பிரான் என்னுடைய செயல்களெல்லாம் குற்றமே ஆனாலும் குற்றமே குணமாக நீக்கொள். உனக்கு என்ன கேட்டால் போகுது? உழைத்த பத்திரம் அழகாக சொல்வார், நான் குற்றம் தான் செய்வேன். ஏன்னா இந்த உடம்பு அப்படிப்பட்டது தானே, பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு. தாமச குணம். கோயிலுக்கு போகலான்னு நினச்சா இப்போ இருப்பா, ஒரே வெயில் அடிக்கு, நாளைக்கு போவோம். அந்த தாமச குணம் மேலிடும்போது என்னாகும்? நம்முடைய அந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகிடும், அவ்வளோதான். அப்போ அது குற்றம் தானே. ஆனால் அதையெல்லாம் நீ குணமாக, ஐயோ பாவம் ரொம்ப வெயில் அடிக்க அதனால் வரலை, அதை ஒரு குணமாக எடுத்துகிட்டு போயேன், உனக்கு என்ன குறைஞ்சா போகுது அப்படி மாணிக்க வாசகர் அதில் அழகாக சொல்வார். இந்த இடத்துலையும் அதைத்தான் சொல்கிறார், எல்லாம் என் வினைக்கு ஈடாக நீதானே என்னை செலுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால் நான் செய்யும் செயலெல்லாம் அது குற்றம் என்று நீ ஒதுக்கக்கூடாது, குணமாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன். நாம் செய்யும் செயல்களெல்லாம் உன்னுடைய செயல்கள், எல்லாம் உனக்கு பணி செய்வதே என்று இருப்பவன். அதனால் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை விடக்கூடாது என்பதாக சொல்லி இறைவன், இப்படிப்பட்ட இறைவன் என்னையும் ஆளுடை பிச்சன். என்னையும் என்ற மாத்திரத்தில் ஆணவமலத்தோடு கூடிய இந்த ஆன்மா, மாயை கண்மங்களாலான உடல், அதை கொண்ட இந்த ஆன்மா. அப்போ 3 மலம், இந்த 3 மலத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன விளைவு? தவறே தானே வரும், எங்கே சரியாக வரும்? நாம் செய்கிற செயலில் நான் என்னைய மாதிரி சரியாக செய்கிறதுக்கு ஆளே இல்லை. உண்மையிலேயே அது சரியாக யோசிச்சு பார்த்தா அதிலே ஆணவ மல கலப்பு இருப்பதால் தவறே இளையோடி கொண்டிருக்கிறோம். நான் செய்தேன் என்ற ஒரு உணர்வு, இதுதானே மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வித்தாகிறது.
இப்போ என்னையும் ஆளுடை, இப்படிப்பட்ட என்னையும் ஆளக்கூடியவன் பிச்சன் என்ற மாத்திரத்திலே பித்தன். வைத்தியக்காரன் சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ ஆற்றல் உடைய இவன் என்னையும் ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டானே என்பது போல இங்கே இகழ்வது போல் புகழ்ச்சி. இறைவனுடைய அந்த பேராற்றலையும் பெரும் குணத்தையும் தன்னையும் ஆட்கொண்ட தன்மையையும் தன்னுடைய தன்மைகளெல்லாம் தன்னுடைய செயல்களெல்லாம் இழி செயலாக இருந்தாலும் அதையும் அங்கே விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்ட இறைவன் என்பதை இந்த பாடல் மூலமாக, இதுதான் பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடியது. மாணிக்க வாசகர் அவர் பொருட்டு அல்ல, நம் பொருட்டாக நமக்காக சொல்லப்பட்ட அருமையான ஒரு பாடல். சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை, சீரும் பிழைப்பை சிரிப்பிப்பன், தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன், என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சு பிச்சன் ஊர்ச்சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே என்பதாக அருமையான ஒரு பாடலாக்கி நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பெருமைகளை நினைந்து நினைந்து உருக வேண்டும். அவன் செய்யும் செயலெல்லாம் நம்முடைய நன்மைக்கே. அது நமக்கு தீமை விளைப்பது போல தெரிந்தாலும் உண்மையில் தீமை அல்ல, அதுவும் நன்மையே என்பதை நமக்கு உணர்த்தும் வண்ணமாக தந்த மாணிக்க வாசகருடைய அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் 49வது பாடலாக அமைந்துள்ளது. இனி வரும் பாடல் 50 நிறைவு பகுதியாக நீத்தல் விண்ணப்பம். இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூடி நிற்க அருமையான இந்த நீத்தல் விண்ணப்பத்தை சிந்திப்பதற்கு நமக்கு இறைவனுடைய அருள் கூடியது என்று தான் சொல்ல வேண்டும். அதை அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி.